இந்த ஏரியா வந்து பிக்காடலி. அதில் வந்து வாக்கிங் டூர் போயிட்டுருக்கோம். நைட்டு செம்மையாக இருக்குது. ரோடு குதூகலமாக இருக்குது. எங்கிட்ட பார்த்தாலும் ஒரே ஓப்பாக கிடக்குது. அது என்ன நடக்குதுன்னு தெரியலை. பார்ப்போம். நான் மைக் வேறு எடுத்துகிட்டு வரல. சும்மா எதிர்பாராத விதமாக வந்தேன். வா ஹிந்தி ப்ரோக்ராம் நடக்குது ஏதோ ஒன்று. வாவ், நைஸ் ஏரியா பாருங்க. दूल्हे का सेहरा दुल्हन का तो दिल दीवाना लगता है। दूल्हे का सेहरा सुहाना लगता है, दुल्हन का तो दिल दीवाना लगता है। ஏரியா ஃபுல்லாகவே vas a ser un león o una oveja, el rey de la jungla u otro número insignificante de la manada, un jefe respetado o un esclavo. Por las ventanas, saltas por las ventanas. Sí, I am searching. Sabut. Okay. Hier taki książki Kamilson. Okej, பார்த்துட்டு இருக்கிற வந்து லண்டன் பிரிட்ஜுடைய ஹிஸ்ட்ரி பற்றி போட்டிருக்காங்க. எப்போ கட்டியிருக்காங்க என்ன ஏதுங்கிறது. கிட்டத்தட்ட பாருங்கள், அதே 350 2000 வருஷத்துக்கு மேலே ஆச்சுங்கிறாங்க. ஃபுல்லாக பாருங்கள். உண்மையை படிக்கலை, காரணம் நடக்க நேரம் இல்லை. கிட்டத்தட்ட 40 நிமிஷம் நடந்திருக்கு அங்கே சாப்பாடு இடத்துலேருந்து. இதுதான் வாக்கவே. மை குட்னஸ், முதுவெல்லாம் கண்டு கலண்டுருச்சு. பெரிய ஒர்ஷிப் ஒன்று நிற்கிது. லண்டன் பிரிட்ஜ் ஒரு மாதிரி நைட்டில் வந்து பார்த்தாச்சு. டேயில் பார்க்கணுன்னு இருந்தேன். வாழ்க்கையில் நினச்சி பார்க்காத ஒரு விஷயம் இதெல்லாம் வந்து ஒன்று நகலும் போது வெளிநாட்டு வாழ்க்கை எவ்வளோ மாற்றங்களை கொடுக்குங்கிறது நம்மளால தெரிஞ்சுக்கிட முடியுது. செம்மையாக இருக்குது. டேயில் ஒரு நினச்சோம், நைட்டில் வந்தாச்சு.
inside Tower Bridge. இந்த ஏரியாவே வேற லெவலில் இருக்கு. டாய்லெட்டு இதெல்லாம் கடையெல்லாம் பூட்டிட்டாங்க. ஸோ ஸ்டெப்ஸு என்னமோ வார்த்தைகள் எழுதிருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டெப்ஸுக்கு கீழாலே பாயிண்ட் சம்திங் பி கியூரியஸ் டுடே. அருமையான ஒரு வாசம் ஒன்று போட்டிருக்காங்க. இதை பாருங்க. ஸோ லண்டன் நைட் டைம் இதோடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ப்ராப்ளம் என்னன்னு சொன்னாக்கா, நான் இன்னைக்கு இங்கே வர ஐடியா இல்லை. வேறு இடத்துக்கு போகிறதுக்காக இருந்தால் திடீர்னு இங்கிட்டெல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டாலும் ஒன்றும் சொல்ல முடியலை. ஷூவும் போடல, ட்ரெயினுக்கு பஞ்சம் இல்லை. ஷூவும் போடல, நடந்து நம்ம மைக்ரோஃபோன் எடுத்துகிட்டு வரல. கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் தான். வாவ், அருமையாக இருக்க, வேறு லெவல், சூப்பர், அல்டிமேட்டாக இருக்குது. நைஸ் வியூ. இதோட தெரியுதா லண்டன் ஐ? இந்த பிரிட்ஜை தான் நாங்கள் ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருந்தோம். லண்டன் பிரிட்ஜு கீழே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வாக்கிங் ட்ராக் இங்கே போட்டுருக்காங்க. இது நடந்து போகிற மாதிரி உள்ள ட்ராக்கு. இது வந்து ரயில்வே ட்ராக் போயிட்டுருக்கு மேலால். நீங்கள் பார்க்குறது வந்து ரயில்வே ட்ராக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரயில்வே பிஸியாக போயிட்டே தான் இருக்குது. சுற்றி ஓட கடையும் பாரும் தான், அதில் எந்த ஒரு பிரச்சனை கிடையாது. சாப்பாடு கடைக்கு பாருங்க, பாரு, சாப்பாடு கடை, சாப்பிட்றது தூங்குறது என்னமோ போங்க. இது லண்டன் பிரிட்ஜு வந்தாச்சு. இது வாக்கிங், இதுதான் மெயின் வந்து வாக்கிங் வந்து பக்கத்தில் பேரலாக போட்டிருக்காங்க. ரெண்டு பக்கத்துக்கு நடுவில் ரயில்வே, இந்த சைடில் வந்து இது மாதிரி போட்டிருக்காங்க. லண்டன் பிரிட்ஜ் ஏரியாவுக்கு, லண்டன் ஐக்கு வந்தாச்சு. சூப்பராக இருக்குது. நைட் டயத்தில் பார்க்குறதுக்கு அது ஒரு டிஃப்ரெண்ட் வியூ. Paid toilet. பாருங்க, நைட்டு 10 மணி ஆகுது. இங்கே பாருங்கள், இதோடைய வியூவை பார்க்கலாம். வா, கொஞ்சமாக தெரியுதா? இதோட வியூ. ஃபுல் வியூ வந்துருச்சா? வா, நைட்டில் பாம்பு வேறு வச்சுட்டு இருந்தாங்க. Ay, pili tayo ng balloon.
இந்த லொக்கேஷன் பாருங்கள், யுனைடெட் ஸ்டூடெண்ட்ஸ் ஒயிட் செப்பல். இது என்ன ஒயிட் செப்பல்? இது ஒரு லொக்கேஷனை காமிச்சிட்டே இருந்துச்சு. இதான் குடிகார ஊராக இருந்தாக்கா இது மாதிரியெல்லாம் பிரச்சனைகள் வர்றதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இது போல் நான் பார்த்த இடத்துல நம்ம இடத்துல இதே தானே பாருங்கள். கிளப்பு தண்ணி அடிச்சுட்டு ரோட்டில் வந்து பாட்டில் அப்படி அப்படியே போட்டுட்டு போயிடறானோ. இதே யூஏலாம் நீங்கள் பார்த்தாக்கா இது மாதிரி ஒரு பாட்டிலையும் பார்க்க முடியாது. ப்ராப்பராக தான் இருக்கும் எல்லா இடத்தையும். 95% நீங்கள் வந்து யூஏயில் வந்து சுத்தமாக இருக்கும் எல்லா இடமும். இங்கே இருக்கிற அளவுக்குலாம் இல்லை. வர குமிச்சு கிடக்குது. கிரேசி திங்ஸ். எவ்வளோ ஆழத்துக்கு போகுது பாருங்கள். எலிசபெத் லைன் பிடிக்கிறதுக்காக வரோம் ஒயிட் செப்பல்லேருந்து. எவ்வளோ டெப்த்! ஏன்னா அது 1/2 கிலோமீட்டர் வச்சுருப்பான்னு நினைக்கிறேன். அண்டர் கிரவுண்ட்லேயும் அவ்வளோ வேலை பார்த்துருக்கானோ. ஒரு ட்ரெயின்வே ஸ்டேஷன் இல்லை, எல்லா ரயில்வே ஸ்டேஷன்லேயும் சரி. உண்மையிலே அப்பா அடிச்சிக்கிட முடியாது. என்ன செய்ய சொல்கிறீங்க? நம்ம ஊர்லாம் இது மாதிரி போடுவாங்களாங்கிறதுலாம் கஷ்டம்தான். இந்த நாட்டிலையும் போட முடியாதுன்னு நினைக்கிறேன். கிலோமீட்டர் கணக்கில் போட்டு வச்சுக்கிறோம் ஒவ்வொரு ஸ்டேஷனையும். குயின் எலிசபெத் பிளாட்ஃபார்ம் பி, அதில் ஏபி வேறு. ஒயிட் செப்பல். நைட்டு 12:30 மணி ஆகுது. எவ்வளோ கூட்டம் வந்து போகுது. பி ரைட் ஹியர். ஒவ்வொரு இடத்துல எங்கெங்கே போகுதுங்கிறத அவ்வளோ நீட்டாக போட்டு வச்சுக்கிறானோ. இங்கே பாருங்கள், இந்த ஜங்ஷனை பாருங்கள், எவ்வளோ ட்ரெயின். அப்பா, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபுல்லாக வந்துட்டு இருக்காங்க. ட்ரெயின் இதை பாருங்கள். கிளைமேட்டு வேறு லெவலில் இருக்குது. இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்குது. கிளாம்பங் ஜங்ஷன் இது பேர். எவ்வளோ ஜங்ஷன், எவ்வளோ பேஸில் வச்சுக்கணும். ரயில்வே ஸ்டேஷன் மட்டும் இல்லை, ஓஞ்சிச்சு. You have? I don't know. ரொம்ப அற்புதமான ஒரு இடம். ரொம்ப அமைதியாக இலைகள்லாம் உதிர்ந்து போய் அப்படியே ரொம்ப சூப்பராக இருக்குது. புறாக்களும் அணில் வேறு என்ன பார்த்தேன் இதுக்குள்ளே, வேறு என்னமோ ஒன்று பார்த்தேன், ஞாபகம் இல்லை. ரொம்ப அமைதியாக இருக்குது. இலைகள் உதிர்ந்து கொட்டுனுச்சுனாக்கா சூப்பராக இருக்கும். ஆனால் கொட்டின இலைகளை மட்டும்தான் பார்க்க முடியுது. இந்த வீடியோ வந்து பல இடத்துக்கு நான் யூஸ் பண்ணலாம். சுப்ஹானல்லாஹ். எத்தனை வருஷத்துக்கு முன்ன உள்ள மரங்களோ எல்லாம் இதே அகரூடு மரமாக இருந்துச்சுனாக்கா இன்றைக்கி பெரிய கோடீஸ்வரனாக போயிடணும். இந்த இடத்துல வருமா என்னன்னு தெரில. பட்டு குளிர் பிரதேசங்களில் மட்டும்தான் வரும். பால்ம் ஹவுஸ். நீங்கள் இப்போ பார்க்குறது பால்ம் ஹவுஸ்.
விக்டோரியா சதர்ன் ரயில்வே. இங்கே தான் ஏற்கனவே வந்து இறங்கணும். செம்ம பெருசு. ஆனால் HSBC UK. ஸோ இந்த வீடியோ வந்து இன்னைக்கு ஸ்பெஷலாக எடுக்கிற காரணம் என்னன்னா இந்த கிளைமேட்டுக்காக எடுக்கிறேன். ஏற்கனவே அந்த வீடியோ எடுத்திருக்கேன். ரொம்ப அற்புதமான ஒரு வீடியோ. அந்த மேலால் பாருங்கள், எல்லாம் அந்த கோல்டிஷ் கலரில் தெரியுது. செம்மையாக இருக்குது.